ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஈஸியான கேரளா ஸ்டைல் பருப்பு பாயாசம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 1 கப்பு பாசி பருப்பு கழுகி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றி வறுக்கிறதுனால. நல்லா வறுத்தாச்சு. அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் அடித்து வேக வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அந்த டைமில் நம்ம சர்க்கரை பாவு எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1-2 தட்டி அந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு விசில் அடித்தா போதும். இதுதான் அளவு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 100 கிராம் சவரிசி எடுத்திருக்கேன். கழுகி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க சவரிசியை போட்டு நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும். அதனால் பக்கத்தில் இருந்து நல்லா கிண்டி விடணும் வேகிற அளவுக்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். அதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நம்ம சர்க்கரை பாவு அரிச்சு ஊற்றிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு இனிப்பு உங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு போதும். நல்லா கொஞ்சம் பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக வேண்டி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரை ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கேஷ்நட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
மாற்றிக்கலாம். ட்ரை முந்திரி போட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பாயசம் எல்லாருக்கும் இஷ்டப்படும். ஃப்ரை ஆயிடுச்சு. பாயசத்தில் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்நட்டு, தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கேஷ்நட் போட்டுக்கலாம். நீங்கள் வீடியோ இஷ்டப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ டேஸ்டான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு.